இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஊழியத்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் என்கிற தலைப்பின்களாக வருகிற இந்த டிவி நிகழ்ச்சியை பார்க்க வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எங்களுடைய பத்திரிகை தேவையானாலும் செய்தி டிவிடிக்கள் உங்களுக்கு தேவையானாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் பகுதியிலே ஊழியத்தில் பயன்படுத்த நீங்கள் விரும்பினாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் உங்களுக்காக வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்கிறேன். ஜெபத்துடன் கேளுங்கள். அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் 27 அதிகாரம் 27 வசனம். நடு ஜாமத்திலே கப்பல் ஆட்களுக்கு ஒரு கரை கிட்டி வருகிறதாக தோன்றிற்று. நன்றாய் கவனிங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் அவரோடு சேர்ந்து 276 பேர் கப்பல் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பிரயாணம் ஒரு பயங்கரமான யூரோக்லிதோன் என்கிற கடும் காற்றுக்குள்ளே சிக்கிக் கொண்டது. மிகவும் நெருக்கப்படுகிறார்கள், மிகவும் வேதனைக்குள்ளாய் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான போராட்டத்தின் சூழ்நிலையிலே 14 நாட்கள் இரவா பகலா என்று தெரியக்கூடாத அளவுக்கு அவ்வளவு பயங்கரமான ஒரு போராட்டத்தில் போய் கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று சொல்லி ஒரு நாள் அவர்களுக்கு ஒரு அடையாளம் தெரிகிறது, ஒரு அறிகுறி தெரிகிறது. என்ன? அதைத்தான் நாம் வாசிக்கிறோம். நடு ஜாமத்திலே கப்பல் ஆட்களுக்கு ஒரு கரை கிட்டி வருகிறதாய் தெரிந்தது என்று வாசிக்கிறோம். யார் இந்த மக்கள் என்று சொல்லி பார்க்கும்போது அந்த அதிகாரத்தின் 15வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அவர்கள் சொல்லுகிறார்கள், காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம். காற்றுக்கு எதிர்த்து போகக்கூடாதபடியினால் காற்றின் போக்கிலேயே கொண்டு போகப்பட்டோம். அனுபவசாலிகள் கப்பலிலே இருக்கிறார்கள். எந்த திசைக்கு எப்படி போக வேண்டும் என்று தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அன்றைக்கு வீசிய அந்த காற்றை எதிர்த்து போக முடியாதபடி, கப்பலையும் நிறுத்த முடியாதபடி காற்று போகிற போக்கிலேயே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். மாத்திரமல்ல, 20வது வசனத்திலே நான் வாசிக்கும் போது, இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. இதுதான் கடைசி யாத்திரை, இனி கரை சேர முடியாது, இதோடு நம்முடைய வாழ்க்கை முடிவு, நாம் விட்டு வந்திருக்கிற குடும்பத்தை, மனைவி, பிள்ளைகளை பார்க்க முடியாது, இதுதான் நம்முடைய கடைசி யாத்திரை என்று சொல்லக்கூடிய தப்பி பிழைப்போங்கிற நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. அந்த ஜனங்களுடைய நிலை எவ்விதமா இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே 14வது நாள் இரவு நடு ஜாமத்தில் ஒரு கரை கிட்டி வருகிறதாக தோன்றிற்று. தப்பி பிழைப்போர் மாட்டோம் என்று சொல்லி அங்கலாய்ப்போடு அவர்களுக்கு ஒரு விடிவு காலம் உண்டாகிறது. காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்ட அவர்களுக்கு ஒரு விடிவு காலம் உண்டாகிறது. ஒரு கரை கிட்டி வருகிறதாக தோன்றிற்று. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்னைக்கு யூரோக்லிதோன் என்கிற அந்த காற்றின் போக்கிலே போய் காற்றுக்கு தப்பி பிழைக்க முடியாத நிலையிலே அவர்கள் சிக்கிக் கொண்டார்கள். ஒருவேளை இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட உங்களுடைய குடும்பத்தில் வீசின புயல், உங்களுடைய தொழில் ரீதியிலே வீசுகிற புயல், உங்களுடைய ஆவிக்குரிய ஓட்டத்திலே ஊழியத்தின் பாதையிலே உங்களோடு மோதிக்கொண்டிருக்கிற கடும் காற்றுக்கு முன்பாக நிற்க முடியாதபடி காற்றின் போக்கிலே போய் கொண்டிருக்கிறீர்களா? தப்பி பிழைக்க முடியாதுங்கிற பரிதாபமான வேதனையான நிலையில ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்கும் ஒரு கரை கட்டி வருகிறது. நீங்களும் கரையேறுவதற்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கிறது. என் தேவனாகிய கர்த்தர், நீங்கள் ஆராதிக்கிற தேவன், நாம் பற்றி கொண்டிருக்கிற ஜீவனுள்ள கர்த்தர் உங்களுக்கும் ஒரு விடியற் காலத்தை உண்டாக்குகிறார். உங்களுக்கும் ஒரு கரை வருகிறது. நீங்கள் தப்பி பிழைப்பதற்காக, நீங்கள் கரை ஏறுவதற்காக, நீங்களும் ஒரு சுவிட்சத்தை பெற்றுக் கொள்வதற்காக ஒரு வழியை உண்டாக்குவதற்கு அவர் ஆயத்தமாயிருக்கிறார். அவர் ஆயத்தமாயிருக்கிறார். அதை இந்த வார்த்தையில நாம் பார்க்கிறோம். ஒருவேளை யோபின் புஸ்தகம் 14 அதிகாரம் 14வது வசனத்திலே நான் வாசிக்கும் போது, எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம்
காத்திருக்கிறேன். பக்தனாகிய யோபு எவ்விதமான போராட்டத்தில் வந்தார் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அந்த போராட்டத்தின் மத்தியிலே அவருடைய எதிர்பார்ப்பு என்ன? எனக்கு எப்பொழுது மாறுதல் வரும் என்று சொல்லி என் போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருந்தேன். அதுபோல உங்களுடைய போராட்டத்தின் நாளிலே, உங்களுடைய வேதனையின் பாதையிலே, உங்களுடைய கண்ணீரின் பாதையிலே எப்பொழுது எனக்கு ஒரு மாறுதல் வரும் என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? அன்றைக்கு கப்பல் பயணிகளுக்கு ஒரு கரை தோன்றினது போல உங்களுக்கும் ஒரு கரை தோன்றுகிறது. உங்களுக்கும் ஒரு விடியற் காலம் உண்டாகிறது. அதைதான் இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஏசாயா 43வது அதிகாரம் 19வது வசனத்தை நான் வாசிக்கும் போது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். இதோ நான் புதிய காரியத்தை செய்ய போகிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. அது உங்களுக்காகத்தான். அது இப்பொழுதே தோன்றும் என்று சொல்லி இருக்கிறார். எந்த சிக்கல்ல இருக்கிறீர்களோ, எந்த பிரச்சனை போராட்டத்தில் இருக்கிறீங்களோ, உங்களுக்காக ஒரு வழி உண்டாக்குவதற்கு, ஒரு புதிய காரியத்தை செய்வதற்கு கர்த்தர் ஆயத்தமாயிருக்கிறார். இந்த மக்கள் சுகபத்திரமா எல்லாரும் கரை சேர்ந்தார்கள் என்பதை அந்த அதிகாரத்தின் கடைசி வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். எப்படி இது நடந்தது? வேகமாய் ஒரு 2-3 காரியங்களை மட்டும் சுருக்கமா இந்த வார்த்தையிலிருந்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 27ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தின் கடைசி பகுதியிலே நீங்கள் வாசிப்பிலானால், கப்பலை லகுவாக்கினார்கள். கப்பலை லகுவாக்கினார்கள். மிகுந்த போராட்டத்திலே, காற்றோடு காற்றாக போய்கொண்டிருக்கிற பயணத்திலே, தப்பி பிழைப்போம்ங்கிற நம்பிக்கை அற்றுப்போன நிலையிலே ஒரு கரை கட்டி வருகிறது போல ஒரு உணர்வு அவர்களுக்கு வருகிறது. எப்படி இந்த சம்பவம் நடந்தது என்று சொன்னால், அந்த கரையை அவர்கள் காணும் முன்பாக அவர்கள் செய்த காரியத்தை 18ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். சில சரக்குகளை, கப்பலில் இருந்த சரக்குகளை எங்கள் கைகளினாலே எடுத்து எறிந்தோம். ஏன் சரக்கெல்லாம் எரியணும்? கப்பல் லகுவானாதான் கரை சேர முடியும். அதே போல 19ஆம் வசனத்தை வாசிப்பவர்களானால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தளவாட ஜாமான்களை எங்கள் கையில எடுத்து எறிந்தோம். சரக்குகளை தூக்கி கடல்ல போடுறாங்க. தளவாட ஜாமான் என்றால் கப்பல் பயணப்படுவதற்கு தேவையான பொருள், அதையும் தூக்கி போடுறாங்க. எதுக்கு போடணும்? அது இல்லைன்னா கப்பல் போகாத. கப்பலை லகுவாக்கணுமானா அதை போட்டா தான் முடியும். கப்பலை லகுவாக்கினாதான் இனி கரை போக முடியும், இல்லைன்னா போக முடியாது. ஆக இவ்வளவு காரியங்களை அவன் இறக்குனதுனால, இவ்வளவு வெயிட்டை குறைச்சதுனால கப்பல் கரைக்கு நேராக போய் கொண்டிருக்கு. இந்த வார்த்தையில கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்றைக்கு பாரத்தை தாங்கி கொண்டு வந்த கப்பலை மக்கள் லகுவாக்கினாங்க, கரைக்கு போனாங்க. இன்னைக்கு அங்கலாய்ப்போடு ஓடிக்கொண்டிருக்கிற நீங்க உங்க இருதயத்துல பாரத்தை கொடுக்கிற காரியம் என்ன? அதை இறக்குங்க. உங்க இருதயத்தை லகுவாக்குங்க. யாருடைய வார்த்தை உங்களை காயப்படுத்தி இருக்கிறதா? யாராவது உங்களுக்கு விரோதம் பண்ணினது உங்களை அழுத்தி கொண்டிருக்கிறதா? யாருடைய செயல் உங்களுக்கு டென்ஷனை உண்டாக்கி கொண்டிருக்கிறதா? அதை இறக்குங்க, அதை வெளியாக்குங்க. உங்க இருதயம் லகுவாகும். உங்க இருதயம் லகுவானா நீங்க கரை சேர முடியும். அதைதான் தேவனுடைய வார்த்தை சொல்வதை நம்ம அங்கே பார்க்கிறோம். கப்பலை லகுவாக்கினார்கள், கரை சேர்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். அதே அதிகாரத்தில் 38வது வசனத்தை கூட நீங்க வாசிப்பீங்கன்னா, அவர்கள் திருப்தியாய் புசித்த பின்பு மீதியா இருந்த கோதுமையும் கடலில் எறிந்தார்கள். சாப்பாட்டு வச்சிருந்த கோதுமை தூக்கி போட்டாங்க. காரணம் கப்பல் லகுவாகுவதற்கு. இரண்டாவதாக அந்த 27ஆம் அதிகாரத்தின் 24வது வசனத்தை நான் வாசிக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தை அங்கே இருக்கிறது. பவுலே, நீ பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்று தூதன் சொல்லுகிறான். தேவனுடைய வார்த்தை அங்கே இருந்ததை நாம் அங்கே பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை அங்கே இருப்பதை பார்க்கிறோம். இந்த வார்த்தையில் கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கலாய்ப்பில் ஓடிக்கொண்டிருந்தாலும், பல வேதனையில் நீங்கள் ஓடிக்கொண்டிருந்தாலும், தேவன் உங்களை அழைத்த நாளிலே, தெரிந்து கொண்ட நாளிலே அவர் கொடுத்த வார்த்தை என்ன? ஏசாயா 45:2 வாசிக்கிறோம், நான் உனக்கு முன்னாலே போய் கோணலானவளை செவ்வையாக்குவேன். உனக்கு முன்னாலே போய் கோணலானவளை செவ்வையாக்குகிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். மாத்திரமல்ல, யாத்திராகமம் 33:14 நான் வாசிக்கும் போது, என் சமூகம் உனக்கு முன்பாய் செல்லும். நீங்கள் புறப்படும் முன்பாக
நீங்கள் செயல்படும் முன்பாக, ஒரு காரியத்தை நடப்பிக்கும் முன்பாக ஆண்டுடைய சமூகம் முன்னே செல்லுகிறதா என்பதை கவனிங்கள். ஏதோ சூழ்நிலை சரியாய் வருகிறது, தேவைகள் சந்திக்கப்படுகிறது, சகலமும் அனுகூலமா இருக்கிறது என்று சொன்ன உடனே ஆரம்பித்து விடாதீர்கள், செய்து விடாதீர்கள், துவங்கி விடாதீர்கள். அதனால்தான் வாழ்க்கையில நஷ்டம், அதனால்தான் வாழ்க்கையில கஷ்டம். கர்த்தர் முன்னா போயிருக்கிறார் என்பதை பாருங்கள். என் சமூகம் நமக்கு செல்லும் என்று சொன்னாரே, கர்த்தர் முன்னால் போய்விட்டார். ஆனால் அவர் கோணலான செவ்வையாக்குவார். அவர் முன் செல்லும்போது சகலமும் அனுகூலமாயிருக்கும், சகலமும் ஆசீர்வாதமாயிருக்கும். அதைதான் தேவனுடைய வார்த்தை அங்கே சொல்வதை நாம் இங்கே பார்க்கிறோம். மூன்றாவதாக அதே அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கும் போது பவுல் அந்த மனுஷன் பக்கத்தில் ஒரு விசுவாச உறுதியை அங்கே நடப்பிக்கிறதை பார்க்கிறோம். என்ன? மனுஷரே, திட்டமானதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன். ஆண்டவர் எனக்கு என்ன சொன்னாரோ அதன்படிதான் நடக்கும். அதான் விசுவாச உறுதி. ஒரு காரியத்தை செயல்படும் போது சில போராட்டம் வரும், சில பிரச்சனைகள் வரும், சில வேதனையின் அனுபவங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்கிறார், அவர் செய்வார். எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கை குறித்து நம்ம வாசிக்கும் போது, கர்த்தர் எனக்கு வாக்குறுதினார், அந்த பிரகாரமே செய்தார் என்று சொல்கிறார். கர்த்தர் எனக்கு வாக்குறுதினார், அந்த பிரகாரமே செய்தார். அதான் விசுவாச உறுதி. அதைத்தான் நம்ம இங்கே பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையில ஈசாக்க பலியிட போகும்போது கூட்டி வந்ததான 2 வேலைக்காரரையும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிறுத்திவிட்டு, நானும் பிள்ளையாண்டானும் போய் பலி செலுத்தி திரும்பி வருவோம், திரும்பி வருவோம் என்று சொல்கிறான். அதான் விசுவாசத்தின் உறுதி. அதைதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். யோவான் 11:15 நீங்கள் வாசிப்பீர்களானால், லாசரு மரித்த பின்பு சீசரை ஆண்டவர் கூப்பிடுகிறார், வாருங்கள் போவோம் என்று சொல்லி. அப்படி சொல்லும்போது அவர் என்ன சொல்லுகிறார்? லாசருவிடத்திற்கு போவோம் வாருங்கள். ஒருவேளை மரித்து போனானே, அடக்கம் பண்ணியாச்சே என்பது உண்மையானாலும் அந்த வார்த்தையின்படி லாசரு அவர்கள் சந்திக்கிறார்கள். அதான் விசுவாச வார்த்தை, விசுவாச அறிக்கை. அதை தான் பார்க்கிறோம். கடைசியாக அந்த அதிகாரத்தின் 28வது வசனத்தை நான் வாசிக்கும் போது, அந்த ஜனங்கள் விழுது விட்டு பார்க்கிறார்கள். ஆழம் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி பார்க்கிறார்கள். 20 பாகம் என்று கண்டார்கள். சற்று அப்புறம் போன பிறகு மீண்டும் விட்டு பார்க்கிறார்கள். 15 பாகம் என்று சொல்லி கண்டார்கள். இது எதை காண்பிக்கிறது? விசுவாச கிரியை. விசுவாசம் என்பது வாயின் வார்த்தையில சொல்வதல்ல, அதை கிரியையில காண்பிக்கணும், செயல்ல காண்பிக்கணும். அதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். கரை கிட்டி வருது போல தெரிஞ்ச உடனே அவங்க விழுது விட்டு பார்க்கிறாங்க. 20 பாகம். சற்று அப்புறம் போய் 15 பாகம். அவங்க நன்றாக தெரிந்து கரை கட்டி வருது. இந்த வார்த்தையில கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலே சொல்லுகிறார், நடு ஜாமத்திலே கப்பல் ஆட்களுக்கு ஒரு கரை கட்டி வருகிறதாக தோன்றிற்று. அந்த நடு ஜாமம் என்பது என்ன? ஒரு இரவின் மைய பகுதி. அதாவது உங்கள் துன்ப நேரத்தின் உச்சகட்டம், உங்க போராட்ட நேரத்தின் உச்சகட்டம். இந்த வார்த்தையில கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட அன்றைக்கு நடுஜாமத்தில் இருந்தது போல உங்க போராட்டத்தின், உங்கள் பிரச்சனையின், உங்கள் வேதனையின் உச்சகட்டத்தில் நீங்க இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, உங்களுக்கு ஒரு கரை கட்டி வருகிறது, உங்களுக்கு ஒரு விடியற் காலம் தோன்றுகிறது, உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கர்த்தர் உண்டாக்க ஆயத்தமாயிருக்கிறார். அவர் சொல்கிறார், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். வனாந்தரத்துல வழி, அவாந்தர வழியில ஆறுகளை உண்டாக்குறது போல உனக்கும் ஒரு விடியற் காலத்தை, உனக்கு ஒரு மாற்றத்தை செய்ய நான் ஆயத்தமா இருக்கிறேன். அதை பெற்றுக்கொள்ள நீ ஆயத்தமா இருக்கிறாயா? கண்கள் மூடி நாம் ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல விலைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். பூமி எங்கும் உள்ள அழித்திருக்கிற தம்முடைய கண்கள் எங்களை காண்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்ட, தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முழுமையும் அற்று போன அந்த மக்களுக்கு ஒரு கரை கட்டி வருவதை காண்பிக்கிறே. அதுபோல இந்த வார்த்தையில கேட்டுக்கொண்டிருக்கிற யார் யார் வாழ்க்கையிலே வேதனையின் உச்ச கட்டத்திலே, போராட்டத்தின் உச்ச கட்டத்திலே, பலவீனத்தின் உச்ச கட்டத்திலே இனி தப்பி பிழைப்பது இல்லை, இனி மார்க்கம் இல்லை என்று சொல்கிற அந்த பிள்ளைகளுக்கும் உனக்கு ஒரு கரை இருக்கு, உனக்கு ஒரு விடிய காலம் இருக்கு என்று சொல்கிறேன். அதை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அதை அறிக்கை பண்ணி செயல்படுத்தி நன்மையை சுதந்திரிக்க கர்த்தர் உதவி செய்கிறார்கள். உங்களுடைய கரம் ஆசீர்வதிக்கட்டும். இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவரும் விடுதலை பெறுவார்களாக, கரை ஏறுவார்களாக.
ஜெயம் பெறுவார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 9443113292. இமெயில் yesujivikarar@gmail.com. வெப்சைட் www.jesuslivesministries.org.